இது என்ன செடி அப்படின்னு சொல்லிட்டு நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நெறைய பேர் லைக் பண்ணியிருக்கீங்க. பட் யாரும் கமெண்ட் பண்ணல. இல்ல தெரியலையா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா இன்ஸ்டாவுல வந்து இதே வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அங்க 2, 3 பேர் கரெக்ட்டா சொல்லியிருந்தாங்க. இதுதாங்க வந்து பேஷன் ஃப்ரூட் செடி. அட இதத்தான் இவ்ளோ சஸ்பென்ஸா வச்சீங்களா அப்படின்னு நெனைக்காதீங்க. பேஷன் ஃப்ரூட்ல வந்து 2 வகை இருக்கு. ஒண்ணு வந்து எல்லோ கலர், இன்னொன்னு வந்து பர்பிள் கலர். எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப புளிப்பா இருக்கும். அது நம்ம கொஞ்சம் ஸ்வீட் சேர்த்துக்கிற மாரி இருக்கும். அதாவது சுகர் ஆட் பண்ணி நம்ம சாப்பிடணும். இல்லனா தேன் ஆட் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் கலர். இது வந்து நீங்கள் எந்த ஸ்வீட்டோ தேனோ எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்ல. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பழத்த பார்க்காதவங்க, இத டேஸ்ட் பண்ணி பார்க்காதவங்க கூட இத வந்து சாப்பிட்டா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா, அவ்ளோ ஸ்வீட்டா இருக்கும் இந்த பர்பிள் கலர் பேஷன் ஃப்ரூட்டு. இது வந்து நான் பார்த்தீங்கன்னா, கோட்ல ஒரு அண்ணி வீட்ல இருந்து தான் இந்த பழங்கள்லாம் கலெக்ட் பண்ணிட்டு சீட் கொண்டு வந்து இங்க நான் போட்டிருந்தேன். அண்ணிகிட்டயும் குடுத்துருந்தேன். அவங்க வீட்ல இப்போ வளர்ந்துருக்கு. இந்த பேஷன் ஃப்ரூட் பத்தி தெரியாதவங்க ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்க. கூடலூர்ல வந்து அங்க கிளைமேட் வந்து ரொம்ப கூலிங்கா இருக்கிறதுனால சீக்கிரமா பழுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலி இது வந்து வெயில் கால பழம். நல்ல வெயிலா இருக்கிற இடத்துல நல்லா சீக்கிரமா பழுக்கும், நல்லா வளரும்.